guys, welcome to Crackz Tech YouTube channel. So நம்ம சேனல்ல வீடியோ போட்டு 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஸோ இனிமே கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் வேலை இருக்கனால தான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. ஸோ இனிமே முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கேலு பாய் இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு சில வீடியோஸ் ஃபோட்டோஸை ஸ்டோரியில் போடும்போது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி போடணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடணும்னு சொல்லி தான் எனக்கு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் போடக்கூடிய ஸ்டோரி குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் 1 பேர் 2 பேர், ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் 40 பேர் 60 ஒரு 600 பேர் 700 பேர் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு 2 பேர் 3 பேர் மட்டுமே பார்க்குற மாதிரியும் வந்து செட் பண்ணி ஸ்டோரி போடலாம். அந்த மாதிரி எப்படி பண்ணி ஸ்டோரி போடுறோம் சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது கண்டிப்பாக உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கோடு மார்க்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும். ஒரு சில பேருக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு சில பேருக்கு காட்டாது. ஸோ அதனால் இந்த இதுக்குள்ளே வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி நான் சொல்கிறத மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஸ்டோரி போடும்போது வந்து காமிக்கும். ஸோ இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் உங்களோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டோட நேமு எல்லாமே வந்து காமிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் ஸ்டோரி தெரிகிற மாதிரி போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டு நேமுக்கு பக்கத்துலேயே சைடில் ரவுண்டுமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிக்கு வந்துடும். ஸோ யாருக்கெல்லாம் தெரிகிற மாதிரி ஸ்டோரி போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே டச் பண்ணி விட்ருங்க. டச் பண்ணிட்டு இந்த டிக்கு வந்ததுக்கப்புறம் கீழே டன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்க. நீங்கள் இப்போ கொடுத்துருக்கூடிய அந்த டிக் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்டோரி போட்டிங்க அப்படின்னா தெரியும். ஸோ கீழே டன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணி விட்டு மட்டுமே போதாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் உங்களுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி ஸ்டோரி போட முடியும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டோரின்னு சொல்லிருக்கும், எப்பயும் போல் அதுக்கு போய்க்குங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டோரிக்கு போய்க்குங்க. போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோவை ஸ்டோரியில் போடணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ வீடியோவை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே யுவர் ஸ்டோரின்னு மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரிகிற மாதிரி ஸ்டோரி போடணும் அப்படின்னா அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். நீங்கள் யுவர் ஸ்டோரியை கிளிக் பண்ணிடவே கூடாது. யுவர் ஸ்டோரியை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் யாரெல்லாம் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் ஆட்களை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும், ஆட்களை மாற்றணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் எடுத்து விடணும் அப்படின்னா எடுத்து விட்ருங்க. அவங்கள லைட்டாக டச் பண்ணிங்கனாவே அந்த டிக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் போடுற ஸ்டோரி வந்து தெரியாது. மறுபடியும் வேறு யாரும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த இதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு கீழே டன்னுன்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணி விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரி வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் செலக்ட் பண்ணி போட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஸ்டோரி தெரியும். ஆனால் தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். மேலே பச்சை கலரில் ரவுண்டு மாதிரி போட்டு தான் வந்து தெரியும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா நார்மலாக போட்டிங்கன்னா தான் அந்த மேலே இந்த மாதிரி ரெட் கலரில் காமிக்கும். அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வந்து காமிக்கும். ஆனால் எல்லாருக்குமேலாம் காமிக்காது. நீங்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் காமிக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி பச்சையாக தான் வந்து காமிக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஸ்டோரியை மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியாத மாதிரி கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டோரி அப்லோட் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.